Dear students, last classல வந்து exercise 1.2ல வந்து நம்ம 7th sum போட்டோம் சரிங்களா. இப்போ 8th sum பாருங்க. 8th sum என்னன்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, so that the matrix A equal to 2 2 1 1 3 1 1 2 2 and B equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. are inverse of each other அப்படின்னு கொடுத்திருக்கான் சரிங்களா. நம்ம inverse of each other அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்ன பண்ணுறேன், ஏபி ரெண்டும் மல்டிபிள் பண்ண போகிறேன். இன்வர்ஸை கண்டுபிடிக்கணுங்க. அதுக்கு என்ன பண்ண போகிறேன், நான் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி போட போகிறேன். ஏபி ரெண்டும் மல்டிபிள் பண்ணுறேன், பிஏ இது மல்டிபிள் பண்ணி ஈக்குவல் டு ஐ சரிங்களா. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி போட போகிறோம் சரிங்களா. இப்போ ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐ நம்ம ஐடென்டிட்டி தான் வரப்போகுது. மல்டிபிள் பண்ணால் ஐடென்டிட்டி தான் வரப்போகுது சரிங்களா. பாருங்கள், ரெண்டு மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு ஐ அப்படின்னு நம்ம காமிக்க போகிறோம் சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஏபி மல்டிபிள் பண்ண போகிறேன். ஏபி ஈக்குவல் டு ஏங்கிறது பாருங்கள் 2 2 1 1 3 1 1 2 2 ஏ எழுதிட்டேன். பி பாருங்கள் 4 5 -2 5 -1 5 -1 5 3 5 -1 5 -2 5 4 5 எழுதிட்டேங்க ஓகேங்களா. இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 2 1 1 3 1 1 2 2 இங்கே பாருங்கள், இது எல்லாமே டிவைட் 1/5 ஆல் டிவைட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ எல்லாமே 1/5 ஆல் டிவைட் ஆகிட்டுருக்குங்களா. நான் இது காமனாக என்ன பண்ணுறேன், 1/5 வெளியில் எடுத்துக்கிறேன். காமனாக 1/5 வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன இருக்குங்க, 4 -2 -1 -1 3 -1 -1 -2 4 எல்லாத்துலேயும் 1/5 ஆல் டிவைட் பண்ணுறதுனால ரோ ஃபுல்லாக இந்த 1/5 ஃபுல்லாக காமனாக வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னால 4 -2 -1 -1 3 -1 -1 -2 4 வெளியில் எடுத்தேங்க. இப்போ பாருங்கள், இந்த 1/5 இங்கே வச்சுக்கிறேங்க. இதை மல்டிப்ளை பண்ண போகிறேன். 2 2 1 1 3 1 1 2 2 4 -2 -1 -1 3 -1 -1 -2 4 சாதாரண மல்டிப்ளிகேஷன் தாங்க. இப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் ரோ R1 எடுத்துகிட்டு C1ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். 1/5 இருக்குது வெளியில். இப்போ மல்டிபிள் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஃபஸ்ட் ரோ எடுத்து காலத்தால் மல்டிபிள் பண்ணுறேன். 4 2s are 8 2 1s are 2 -2 1 1s are 1 -1. ஃபஸ்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம் C2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். 2 2s are 4 -4 2 3s are 6 +6 1 2s are 2 மைனஸ் இருக்கனால -2. அடுத்து ஃபஸ்ட் ரோ எடுத்து தேர்டு காலத்தால் மல்டிபிள் பண்ண போகிறேன். 2 1s are 2 -2 2 1s are 2 -2 1 4s are 4 +4. அடுத்து செகண்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலத்தால் மல்டிபிள் பண்ணுறேன். 1 4s are 4 3 1s are 3 -3 1 1s are 1 -1. செகண்ட் ரோ எடுத்து செகண்ட் காலத்தால் மல்டிபிள் பண்ணால் 1 2s are 2 -2 3 3s are 9 1 2s are 2 -2 மைனஸ் இருக்குனால. செகண்ட் ரோ எடுத்து தேர்டு காலத்தால் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 1 1s are 1 -1 1 3s are 3 -3 1 4s are 4 +4. அடுத்து தேர்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலத்தால் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 1 4s are 4 1 2s are 2 -2 1 2s are 2 -2. தேர்ட் ரோ எடுத்து செகண்ட் காலத்தால் மல்டிபிள் பண்ணால் 1 2s are 2 -2 3 2s are 6 +6 2 2s are 4 -4.
தேர்ட் ரோ எடுத்து தேர்ட் காலத்தால் மல்டிபிள் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 1 ஒன்ஸ் ஆர் 1 மைனஸ் இருக்குன்னா -1, 2 ஒன்ஸ் ஆர் 2 மைனஸ் இருக்குனால -2, 4 2s ஆர் 8 ப்ளஸ் 8, 1/5. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். -2 -1 -3ங்களா, 8ல் -3 போச்சுன்னா 5. இங்கே -4 + 6 -2. அப்போ மைனஸ் ஆட் பண்ணால் -4 -2 -6 + 6 என்ன இருங்க 0. -2 -2 -4 + 4 என்ன இருங்க 0. இங்கே 4, இது -3 -1 ரெண்டு ஆட் பண்ணால் -4. -4 + 4 0. -2 -2 -4, 9ல் 4 போனால் 5. -1 -3 -4 + 4 என்ன இருங்க 0. 4. -2 -2 -4 + 4 -4 என்ன ஆட் பண்ணால் 0. -2 -4 -6 + 6 என்ன இருங்க ஆட் பண்ணால் 0. -1 -2 ஆட் பண்ணால் -3. 8ல் 3 போனால் 5. இப்போ என்ன பண்ண போகிறேங்க, இந்த 1/5 உள்ள டிவைட் பண்ண போகிறேன். உள்ள டிவைட் பண்ண என்ன வருங்க பாருங்கள், 5/5 0 0 0. 0வில் எல்லாமே 0வில் 5ல் டிவைட் பண்ணனா 0 தான் வரப்போகுது. அதனால் நம்ம தேவையில்லை, 0 தான். இது டிவைட் பண்ணால் 5/5 0. இது 0வில் 5 வந்து டிவைட் பண்ணணுங்க 0 தான். இதுவும் 0, இது 5/5. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், 5 1s are 5, 5 1s are 5, 5 1s are 5. இப்போ 1 0 0 0 1 0 0 0 1. ஓகேங்களா? இதுதான் I. ஓகேங்களா? அப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டேன், AB = I கண்டுபிடிச்சேன். இப்போ AB = BA = I. இப்போ AB மல்டிபிள் பண்ணால் I வந்துடுச்சு. இப்போ BA மல்டிபிள் பண்ணலாங்களா? மல்டிபிள் பண்ண போகிறோம். பாருங்கள், BA மல்டிபிள் பண்ண போகிறேன். B மேட்ரிக்ஸ் எழுதிட்டேங்க. 2Aக்கு அது மேட்ரிக்ஸ் எழுதியாச்சுங்க. BA. இதில் பாருங்கள், இதுலேயும் 1/5 காமனாக இருக்குனால, சரிங்களா, Bயில் எப்பயும் 1/5 காமனாக இருக்குங்களா, அந்த 1/5 வெளியில் எடுத்துட்டேன், காமனாக வெளியில் எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ ஃபுல்லாக எல்லாத்துலேயும் 1/5 காமனாக இருக்குனால 1/5 வெளியில் எடுத்துட்டேன். அப்போ என்ன இருக்குங்க, 4 -2 -1 -1 3 -1 -1 -2 4 மேட்ரிக்ஸ் எழுதிட்டேன். சரிங்களா? ஏங்கிறது அப்படியே கொடுத்துருக்கான். 2 2 1 1 3 1 1 2 2. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 1/5 இப்போ மல்டிபிள் பண்ண போகிறேன். சாதாரண மல்டிப்ளிகேஷன் தான். ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன், C1ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். அப்போ 4 2s are 8 -2 1 2s are 2 -2 -1 1 1s are 1 -1. ஃபஸ்ட்டு எடுத்து செகண்ட் காலத்தால் மல்டிபிள் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 4 2s are 8. சரிங்களா? அடுத்து பாருங்கள், மல்டிபிள் பண்ணால் 3 2s are 6 -6. அடுத்து 1 2s are 2 -2. அடுத்து ஃபஸ்ட்டு எடுத்து தேர்டு காலத்தால் மல்டிபிள் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 4 1s are 4 4 1s are 4. அடுத்துங்க 1 2s are 2 -2. இங்கே 1 2s are 2 -2 மைனஸ் இருக்குனாலங்க. அடுத்து செகண்ட் ரோவை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு காலத்தால் மல்டிபிள் பண்ண போகிறேன். 1 2s are 2 -2 1 3s are 3 -3. பாருங்கள், செகண்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலத்தால் மல்டிபிள் பண்ணுறேன். 1 2s are 2 -2 1 3s are 3 +3 -1ங்களா, 1 1s are 1 -1. அடுத்து செகண்ட் ரோ எடுத்து செகண்ட் காலத்தால் மல்டிபிள் பண்ணால் 1 2s are 2 -2 3 3s are 9 +9 1 2s are 2 -2. அடுத்து பாருங்கள், செகண்ட் ரோ எடுத்து தேர்ட் காலத்தால் மல்டிபிள் பண்ணுறேன். 1 1s are 1 மைனஸ் இருக்குனால -1 3 1s are 3 +3 1 2s are 2 -2.
அடுத்து தேர்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலத்தால் மல்டிபிள் பண்ணால் 1 2s are 2 minus 2, 2 1s are 2 minus 2, 4 1s are 4 plus 4. அடுத்து பாருங்கள் 1 2s are 2, தேர்ட் ரோ எடுத்து செகண்ட் காலத்தால் 1 2s are 2 மைனஸ் இருக்கனால மைனஸ் 2, 3 2s are 6 மைனஸ் இருக்கனால மைனஸ் 6, 4 2s are 8 இது ப்ளஸ் ப்ளஸ் 8 அப்படிங்கிறீங்க. தேர்ட் ரோ எடுத்து தேர்ட் காலத்தை மட்டும்னா 1 1s are 1 minus 1, 1 2s are 2 minus 2, 4 2s are 8 plus 8. ஓகேங்களா? இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 1/5 அப்படியே வச்சுட்டுங்க. இப்போ பாருங்கள் மைனஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் 3, 8ல் 5 போச்சுன்னா 8ல் 3 போச்சுன்னா 5. ஓகேங்களா? மைனஸ் 6 மைனஸ் 2 மைனஸ் 8 ப்ளஸ் 8 என்ன இருங்க 0. 4 மைனஸ் 2 மைனஸ் 2 ஆட் பண்ணால் மைனஸ் 4 ப்ளஸ் 4 என்ன இருங்க 0. அடுத்துங்க மைனஸ் 2 மைனஸ் 1 ஆட் பண்ணால் மைனஸ் 3 ப்ளஸ் 3 என்ன இருங்க 0. மைனஸ் 2 மைனஸ் 2 ஆட் பண்ணால் மைனஸ் 4, 9ல் 4 போனால் என்ன இருங்க 5 ப்ளஸ் 5. மைனஸ் 1 மைனஸ் 2 ஆட் பண்ணால் மைனஸ் 3, மைனஸ் 3 ப்ளஸ் 3 என்ன 0. மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 4 ப்ளஸ் 4 என்ன இருங்க 0. மைனஸ் 2 மைனஸ் 6 ஆட் பண்ணால் மைனஸ் 8 ப்ளஸ் 8 என்ன 0. மைனஸ் 1 மைனஸ் 2 ஆட் பண்ணால் மைனஸ் 3, 8ல் 5 போச்சுன்னா 8ல் 3 போனால் 5 ப்ளஸ் வேல்யூ அதிகமாக இருக்குது ப்ளஸ் வேல்யூ எழுதிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த 1/5 உள்ள கொண்டு போகிறேன். அப்போ என்ன 5 5 5 0/5 வருங்க. அப்போ 0 தான். 0ல் எதை டிவைட் பண்ணாலும் 0 தான். 0 0 5/5 0 0 0 5 5 5. ஓகேங்களா? இப்போ என்ன இருங்க 1 5s are 5, 1 5s are 5, 1 5s are 5. ஓகேங்களா? 5 கேன்சல் பண்ணால் 1 1 எழுதியாச்சுங்க. இப்போ என்ன இருங்க 1 0 0 0 1 0 0 0 1. ஓகேங்களா? இது I அப்படின்னு எழுதினாங்களா? அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் AB ஈக்குவல் டு BA ஈக்குவல் டு I அப்படின்னு தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். அப்போ BA மல்டிபிள் பண்ணால் I வருதுங்க. சரிங்களா? AB மல்டிபிள் பண்ணாலும் I வருது. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ என்ன எழுதிக்கலாங்க hence the proof. ஓகேங்களா? இந்த சம் ஓவர். பாருங்கள் ரெண்டு ஹோம்ஒர்க் சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.16 சரிங்களா 1.16 if A equal to 244 254 253 then find A inverse அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம A inverse அப்படின்னா என்ன பண்ணுங்க ஃபார்முலா நமக்கு தெரியும். A inverse equal to 1/determinant of A adjoint A. ஓகேங்களா? இதுதான் நமக்கு ஃபார்முலா. இந்த டிடர்மண்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0 வரணும். டிடர்மண்ட் A ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0 வரணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் இதுக்கு டிடர்மண்ட் கண்டுபிடிங்க. டிடர்மண்ட் கண்டுபிடிச்சி நாட் ஈக்குவல் டு 0 வருதா அப்படின்னு பாருங்கள். நாட் ஈக்குவல் டு 0 வரும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிச்சி நமக்கு தெரியும். சரிங்களா? கண்டுபிடிச்சி அதை டிவைட் பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 1.15 if A equal to -2 6 3 -9 then find A inverse அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? அது இது 2/2 மேட்ரிக்ஸு மேலே இருக்குது 3/3 மேட்ரிக்ஸு. இதுவும் டிடர்மண்ட் ஏங்க நாட் ஈக்குவல் டு 0 வருதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சி அதை டிவைட் பண்ணிங்களா அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இந்த ரெண்டு சம்மும் ஹோம்ஒர்க் சம்முங்க. ரெண்டு ஹோம்ஒர்க் சம்மும் எழுதி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரெண்டும் A இன்வர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். A இன்வர்ஸுக்கு ஃபார்முலா வச்சுங்க. A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant of A adjoint A. டிடர்மண்ட் ஏங்கிறது நாட் ஈக்குவல் டு 0 வரணும். நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். சரிங்களா? நாட் ஈக்குவல் டு 0 வந்துட்டு அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிச்சி அதால் டிவைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து மேட்ரிக்ஸ் அண்ட் டிடர்மண்ட்டில் 1.2ல் லாஸ்ட் கிளாஸில் வந்து 9th சம் பார்த்தோம். சரிங்களா? இப்போ 10th சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கன்னா ஃபைன் லேம்டா அப்படின்னு கொடுத்துருக்கான். லேம்டா கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். இஃப் த மேட்ரிக்ஸ் 1 1 3 2 லேம்டா 4 9 7 11
எஸ் நோ இன்வர்ஸ் கிவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா நோ இன்வர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ நோ இன்வர்ஸ் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நோ இன்வர்ஸ் அப்படின்னா கொடுத்துருக்குதுன்னு 3/3 மேட்ரிக்ஸை நான் ஏ அப்படின்னு எடுத்துட்டேன் அப்படின்னா லெட் ஏ ஈக்குவல் டு 1 1 3 2 lambda 4 9 7 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லேம்டா அப்படின்னு எடுத்துனா இஸ் நோ இன்வர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். நோ இன்வர்ஸ் அப்படின்னா டிடர்மண்ட் ஏ ஈக்குவல் டு வந்து 0. சரிங்களா? டிடர்மண்ட் வேல்யூ வந்து 0வாக இருந்துச்சுன்னா தான் நோ இன்வர்ஸ். நம்ம இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? அப்போ டிடர்மண்ட் ஏங்கிறது நான் 0 அப்படின்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொடுத்து டிடர்மண்ட் வந்து டிடர்மண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். டிடர்மண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு டிடர்மண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள். 1 1 3 2 lambda 4 9 7 11 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சுக்கிறேங்க. ஓகேங்களா? இதில் R1 வழியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு நமக்கு ப்ளஸ் தெரியும், மைனஸு ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 1 அப்படின்னு எடுத்துட்டேன் அப்படின்னா இதோட எலமெண்ட்டு சரிங்களா 1ங்கிற எலமெண்ட் எடுத்துட்டேன். இதன் ரோவை விட்டுட்டேன், இதனுடைய காலத்தை விட்டுட்டேன் அப்படின்னா என்ன வருங்க பாருங்கள். lambda 4 7 11 அப்படின்னு எடுத்துட்டேங்க. அடுத்து -1 ஓகேங்களா? இந்த எலமெண்ட்டுக்கு 1ங்கிற எலமெண்ட்டோடைய ரோ விட்டுறேன், காலத்தை விட்டுறேன். அப்போ 2 4 9 11 ஓகேங்களா? இந்த எலமெண்ட்டு 1ங்கிற எலமெண்ட்டுக்கு எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ரோ விட்டுன்னு இந்த காலத்தை விட்டுணும். 2 4 9 11 அடுத்து ப்ளஸ் 3க்கு எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த 3 எலமெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ரோ விட்டுன்னு இந்த காலத்தை விட்டுணும். 2 lambda 9 7 2 lambda 9 7 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இது ப்ளஸ் இது மைனஸ் சிம்பிள் 1 பாருங்கள். மல்டிபிள் பண்ணுங்கள். லீடிங் டைனல் மல்டிபிள் பண்ண என்ன வருங்க 11 into lambda 11 lambda மல்டிபிள் பண்ணுங்கள். 7 4s are 28ங்களா? மைனஸ் மேலே மைனஸ் இருக்கனால -28 -1 அப்படியே வச்சுட்டுங்க. இது ப்ளஸ் இது மைனஸ். இந்த லீடிங் டைனல் மல்டிபிள் பண்ணால் 11 into 2 22 9 4s are 36 இங்கே மைனஸ் மேலே இருக்கனால -36 அடுத்து ப்ளஸ் 3 அப்படின்னு எடுத்துட்டேங்க. இது ப்ளஸ்ஸு இது மைனஸ். இந்த லீடிங் டைனல் மல்டிபிள் பண்ணால் 7 2s are 14 ப்ளஸ் தான் 9 lambda இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால -9 lambda ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இது 1ஆல் மல்டிபிள் பண்ண இதே வரப்போது 11 lambda -28. இது மைனஸால் மல்டிபிள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன வருங்க -1 வரும். -1 வச்சுக்கிட்டு இது அப்படியே மைனஸால் மல்டிபிள் பண்ணாலும் சரிங்க, இல்லை அப்படின்னா இது ரெண்டும் மைனஸ் பண்ணிட்டு அப்படி பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் உங்களுக்கு சௌகரியம் தான். சரிங்களா? இப்படி மைனஸால் மல்டிபிள் பண்ணால் என்ன வருங்க -22. இது மைனஸால் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 36. இது 3ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வருங்க 4 3s are 12 ரிமைண்டர் 1 3 1s are 3 42. இது 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 9 3s are 27 lambda ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? பாருங்கள் lambda எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் -27 lambda இங்கே 11 lambda. அப்போ மைனஸ் வேல்யூ தான் அதிகமாக இருக்குது. அப்போ 27ல் 11 போணுச்சு அப்படின்னா என்ன வருங்க 16 lambda -16. சரிங்களா? அப்போ -16 ஆட் பண்ணால் 27 வந்துச்சு. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே -28 இருக்குது, இங்கே -22 இருக்குது. இது ரெண்டு ஆட் பண்ணால் என்ன வருங்க 40 15 வருங்களா -50. இது ப்ளஸ் ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வருங்க ப்ளஸ்ஸு 40 + 30 78 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? -16 lambda 78ல் 50 போனால் என்ன வருங்க 28 ப்ளஸ்ஸு 28 ஈக்குவல் டு 0. -16 lambda இந்த +28 அந்த போச்சுன்னா -28 மைனஸ் கேன்சல் பண்ணுறேன். ப்ளஸ் லேம்டா மட்டும் வச்சுட்டேன். இது மல்டிப்ளை இந்த வச்சு டிவைட் ஆயிருங்களா? அப்போ 28/16 இது மல்டிப்ளை இதனால் டிவைட் ஆயிடுச்சு. 2ஆல் இது பண்ணால் 8 2s are 16. இது 2ஆல்னா 2 1s are 2 4 2s are 8. திரும்ப 2ஆல் பண்ணால் 4 டைம்ஸா 4 2s are 8. இது 2ஆல் பண்ணால் 7ஆ? அப்போ லேம்டாவோட வேல்யூ என்னங்க 7/4 தான் ஆன்சர். லேம்டாவோட வேல்யூ 7/4 அப்படிங்கிறது ஆன்சர்.
பாருங்கள் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு 3/3 மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்கான், அண்ட் ஒய் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க 2 1 -1 0 2 1 5 PQ. தென் ஃபைண்ட் PQ என்ன கண்டுபிடிக்காங்க, PQ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இன்வர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கிவனில். இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கிவன் மட்டும் எடுத்து போகிறேங்க, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இன்வர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, நம்ம ஒய்க்கு வந்து எக்ஸ் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு 1/determinant ஆஃப் எக்ஸு அட்ஜாயிண்ட் எக்ஸ் அப்படி கண்டுபிடிச்சி போட்டாலும் சரிங்க, எக்ஸ் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி போட்டு ஈக்குவல் பண்ணின்னு பிக்யூ வேல்யூ கண்டுபிடிச்சாலும் சரி. இப்போ நம்ம ஈஸியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், ரெண்டு சைடும் போத் சைடு ஆஃப் எக்ஸால் மல்டிபிள் பண்ண போகிறேன். சரிங்களா, மல்டிப்ளை பை எக்ஸால் மல்டிபிள் பண்ண போகிறேன். போத் சைடு ஆஃப் ரெண்டு சைடும் போத் சைடு ஆஃப் என்ன பண்ண போகிறேன், எக்ஸால் மல்டிபிள் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன வருங்க, ஒய் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படின்னு வந்துடுங்க. சரிங்களா, நமக்கு ப்ராப்ளம் கொடுத்துருக்கிற ப்ராபபிலிட்டி நமக்கு தெரியும், ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஏ ஈக்குவல் டு ஐ அப்படிங்கிறது நம்ம ப்ராபபிலிட்டி நம்ம படிச்சிருக்கோம். அந்த ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா, இப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரியும், நான் எழுதி போகிறேன். ஒய் பாருங்கள் அவங்க கொடுத்துருக்கான் 2 1 -1 0 2 1 5 PQ அப்படின்ட்டுருக்கு. நம்ம ஒய்யோட வேல்யூ எழுதிட்டேன். இப்போ அடுத்து எக்ஸோட வேல்யூ எழுத போகிறேன். 8 -1 -3 -5 1 2 10 -1 -4 அப்படின்னு எழுதிட்டேங்க. ஒய் எக்ஸ் ரெண்டும் மல்டிப்ளை பண்ணியிருக்கு. ஈக்குவல் டு ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க 3/3 மேட்ரிக்ஸ். இது 3/3 3/3னா ஐ என்னங்க 3/8 தான் இருக்கும். 1 0 0 1 0 0 0 1 அப்படின்னு எழுதிட்டேங்க. சரிங்களா, இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ரோ எடுத்துட்டேங்க, R1 எடுத்துகிட்டு C1ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேங்க. ஃபஸ்ட் ரோ எடுத்து C1ஆல் மல்டிபிள் பண்ண பாருங்கள். 8 2s are 16. சரிங்களா, 1 5s are 5 -5 இது -10. அடுத்து C2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேங்க. C2ஆல் மல்டிபிள் பண்ணால் -2 1ஆல் மல்டிபிள் பண்ணால் 1 1s are 1 இது மல்டிபிள் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. அடுத்துங்க C3ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். C3ஆல் மல்டிபிள் பண்ணால் பாருங்கள் 3 2s are 6 -6 1 2s are 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4. ஓகேங்களா, அடுத்து ரோ 2 எடுத்துக்க போகிறேன். R2 எடுத்துகிட்டு மல்டிபிள் பண்ணால் இது 0 இது -10 1ஆல் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ்ஸு 10. அடுத்து பாருங்கள் R2 எடுத்து C2ஆல் இது 0 2 1s are 2. சரிங்களா, -1. அடுத்து பாருங்கள் ரோ 2 எடுத்து C3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன் 0. அடுத்து பாருங்கள் 2 2s are 4 அப்படின்னு எழுதிட்டேங்க. அடுத்து பாருங்கள் 1 4s are 4 -4. அடுத்து பாருங்கள் ரோ 3 எடுத்துக்கிட்டேன். ரோ 3 எடுத்துகிட்டு மறு மல்டிபிள் பண்ணேன் 5 8s are 40. சரிங்களா, இது -5P இது +10Q அப்படின்னு எழுதிட்டேங்க. சரிங்க, இது 5ஆல் -5 இது ப்ளஸ்ஸு P அடுத்து -Q அப்படின்னு எடுத்துட்டேங்க. சரி, இதால் மல்டிபிள் பண்ணால் -15 2P. சரிங்களா, மல்டிபிள் பண்ணிட்டேன் -4Q அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா, பாருங்கள் இது இங்கே என்ன இருக்குங்க 0 0 1 0 0 0 1 0 0 0 0 அப்படின்ட்டுங்க. ரைட்டுங்களா, பாருங்கள் 1 0 0 0 1 0 0 0 1 அப்படின்ட்டேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் ரெண்டு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். -10 -5 -15ங்களா, இங்கே 16 இருக்குது. 16ல் 15 போனால் என்ன வருங்க 1 அப்படின்னு வந்துடுங்களா. இங்கே பாருங்கள் +1 +2 ரெண்டு ஆட் பண்ணால் +2 -2 அப்படியே கேன்சல் ஆயிருங்களா. அப்போ 0 அப்படின்னு எழுதிட்டேன். ஓகேங்களா, பாருங்கள் -6 +2 +4 இது ரெண்டு ஆட் பண்ணால் 6 -6 அப்போ என்ன இருங்க இது 0ன்னு ஆயிடுச்சு. 0ன்னு எழுதிட்டேன். இது -10 +10 இது கேன்சல் ஆயிடுச்சு. இது 0 2ல் 1 போச்சுன்னா 1 இதுவும் 0ன்னு ஆயிடுச்சுங்க. ஓகே 0 அப்படின்னு எழுதிட்டேன். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் இது மட்டும் இருக்குது 40 -5P + 10Q அப்படின்னு இருக்குங்க. இதில் -5 + P - Q அப்படின்னு இருக்கு. இதில் என்னன்னு இருக்குது லாஸ்ட் டைமில் -15 + 2P - 4Q அப்படின்னு இருக்குங்க. ஓகேங்களா, எழுதிட்டேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்னு கொடுத்துருக்கோம்
3/3 மேட்ரிக்ஸை யூனிட் மேட்ரிக்ஸு 1 0 0 0 1 0 0 0 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பிக்யூவோட வேல்யூ மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? பிக்யூவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். பார்த்துங்க, இந்த எல்லாம் இதை எடுத்துக்கிறேன். சரிங்க, இந்த எல்லாம் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். இது வந்து 0க்கு ஈக்குவல், இது ஈக்குவல் தான் கொடுத்துருக்காங்களா, 0க்கு ஈக்குவல் பண்ண போகிறேன். அப்போ என்ன எழுதிக்கிறேங்க பாருங்கள், 40 மைனஸ் 5p ப்ளஸ்ஸு 10q ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் 5p ப்ளஸ்ஸு 10q ஈக்குவல் டு 40 எந்த போச்சுன்னா மைனஸ் 40 அப்படின்னு வச்சுக்கிறேங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அடுத்த எலமெண்ட் இங்கே இருக்கிற எலமெண்ட் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு மைனஸ் 5p ப்ளஸ் p மைனஸ் q ஈக்குவல் டு 0, 0க்கு ஈக்குவல் பண்ண போகிறேன். இதுவும் 0, இது 0க்கு ஈக்குவல் பண்ணிட்டேன். இந்த மைனஸ் p அந்த போச்சுன்னா ப்ளஸ் பின்னு ஆயிடுச்சு. அப்போ p மைனஸ் q ஈக்குவல் டு 5. ஓகேங்க, 1 ஈக்குவேஷன், இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கிட்டேன். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 1வது ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கிட்டேன். இது நான் எதுவும் பண்ணல. ஓகேங்களா? மைனஸ் 5p ப்ளஸ்ஸு 10q ஈக்குவல் டு மைனஸ் 40. இந்த செகண்ட் ஈக்குவேஷனை மட்டும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே 5ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 5pங்களா, 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 5p. இது 5ஆல் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 5qங்களா, இது 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 25ங்களா. இப்போ பாருங்கள், ஆட் பண்ணுங்கள், ஆட் பண்ணனா வரும். இது 0 ஆயிருமா, இது கேன்சல் ஆயிருமா. 10ல் 5 போச்சுன்னா 5qங்களா. இது ஆட் பண்ணால் மைனஸ் 40ல் 25 போச்சுன்னா 15ங்களா, மைனஸ் 15ஆ. இப்போ பாருங்கள், q ஈக்குவல் டு மைனஸ் 15, இது மல்டிப்ளைங்களா, எதனா வச்சு டிவைட் ஆயிருங்களா, 5ஆ. 5 1s are 5, 3 டைம்ஸா. அப்போ q ஈக்குவல் டு மைனஸ் 3, q கண்டுபிடிச்சிட்டேங்க. ஓகேங்களா? இப்போ q எடுத்து ஈக்குவேஷன் ஏதாவது ஈக்குவேஷன் 1 இல்லை 2லையோ, 1 or 2ல் ஏதாவது ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். நான் ஈக்குவேஷன் 2ல் நான் சப்ஸ்டிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஈக்குவேஷன் 2 பாருங்கள், p மைனஸ் q ஈக்குவல் டு 5ங்களா. இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க போகலாம். p மைனஸ் qவோட வேல்யூ என்னங்க, மைனஸ் 3 ஈக்குவல் டு 5. ஓகேங்களா? இப்போ p இது மைனஸ் இது மைனஸ் ப்ளஸ்ங்களா, ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 5ங்களா. அப்போ p ஈக்குவல் டு 5ங்களா. இந்த ப்ளஸ் 3 அந்த போச்சுன்னா மைனஸ் 3ங்களா. அப்போ பியோட வேல்யூ என்னங்க, 5ல் 3 போச்சுன்னா என்னங்க, 2ங்களா. அப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன், கியூவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அவன் கொடுத்துருக்க என்ன கண்டுபிடிச்சிருக்கான். அப்போ பியோட வேல்யூ 2, கியூவோட வேல்யூ என்னங்க, மைனஸ் 3 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். பியும் கியூவும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா?